வணக்கம். என் பேர் நாகேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்வொகேட், லாயர், வழக்கறிஞர், வக்கீல் இந்த மாதிரி பல பேரில் அழைக்கப்படுற வக்கீல்கள்லாம் எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொழிலை உயர்வுபடுத்தி வக்கீல்களெல்லாம் தாழ்வுபடுத்துகிற மாதிரி இருக்கிற காணொலியில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர், அதில் புதுக்காலனின்றதான் எங்கள் ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா 20 வருஷமாக எங்கள் இடத்துக்கு சிவில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இடம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட தாத்தா வழி பூர்வீக சொத்து தான். அந்த சொத்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்களோட அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வழி தாத்தாவுக்கே அவங்களுக்கு தெரியாமல் வந்து வேறு நிறையா பேருக்கு வந்து விற்றுட்டாங்க. தெரியாமல் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து விற்றுட்டாங்க. ஆனால் வந்து அந்த விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். ஆனால் வந்து நிறையா பேருக்கு அந்த இடத்த விற்றுருந்ததுனால எங்களால் நேரடியாக அந்த இடத்துக்குள்ளே போக முடியல. ஏன்னா அந்த இடத்த வாங்கியிருந்தவங்களாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் கேஸு ஒரு பக்கம் சிவில் கேஸு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட 2200 சதுர அடி எங்களுக்கு சொந்தமான இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 1000 சதுர அடியை ஒருத்தருக்கு அரசாங்கத்தோட முன்னாள் ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நாங்கள் விற்றோம். அவர் என்ன சொல்லி வாங்கினாருன்னு பார்த்திங்கன்னா, நான் அந்த இடத்துக்கான அந்த கேஸ் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பத்திரத்தில் எழுதி அப்படி தான் இடத்தையே வாங்கினார். அது நாங்கள் வந்த புதுசில் ஒரு 18 வருஷம் இருக்கும் அவர் இடத்த வாங்கினப்போ. அவரே பார்த்திங்கன்னா பின்னாடி போக அவர் கண்டுக்கிறவே இல்லை, இடத்துக்கு கேஸு கண்டுக்கல, அந்த செலவையும் பார்த்துக்கிறல. அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி செலவுக்கு இடத்துக்கு கேஸுக்கான செலவெல்லாம் நாங்கள் கேட்ட பட்சத்தில், இல்லை இடமே வேணாம், நான் வந்து இடத்த நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயும் கொடுத்துட்டாரு. இடத்த நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்திங்கன்னா அடாவடியாக இந்த அவருக்கு சொந்தக்கார சில வக்கீல்களை வச்சு நாங்கள் விற்ற அந்த இடத்த அது விற்றுட்டோம் தான். எங்கள் இடம் நான் சொல்ல மாட்டேன், விற்றுட்டோம் தான். அந்த இடத்த பார்த்திங்கன்னா வக்கீலுக அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடியை நிறையா 50 பேர் இருக்கிற ரவுடியை மூலமாக அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு விற்றுட்டாங்க. அவனும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேஸு 15 வருஷமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த ஆளுக்குமே தெரியும். வாங்கினவனுக்கு வேணும்னே கேஸ் நடக்க நான் எதையும் பார்ப்பேன் அப்படின்ற அடாவடித்தனமாக அந்த இடத்த வாங்கிட்டான். இப்போ அது பிரச்சனை கிடையாது. அவன் அதை பார்த்திங்கன்னா அந்த வக்கீல்கள்லாம் சேர்ந்து நாங்கள் விற்ற இடத்த மட்டும் அவனுக்கு எழுதி எடுத்து கொடுக்கல. அடியாளுகள்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் விற்காத இடத்த ஒரு 300 சதுர அடியை அதையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணி அடாவடி பண்ணி அவனுங்களுக்கு எழுதி எடுத்து கொடுத்துட்டானுங்க. பாஸ் பண்ணி இப்படி எடுத்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா 300 சதுர அடி, ஒரு சதுர அடி ரேட்டு குறைஞ்சது 1500 ரூபா வச்சாலும் 4.5 லட்சம் வருது. 4.5 லட்சம் எங்களோட இடத்த வந்து இன்னொருத்தனுக்கு அடியாளுகளை வச்சுக்கிட்டு வக்கீலே ஒரு ரவுடியாக இறங்கி அடுத்தவனுக்கு பிடுங்கி கொடுக்குறானுங்க. வக்கீலுக்கு வந்து சிவில் கேஸ் நடக்கிற இடத்துக்குள்ளே உள்ளேயே நுழையக்கூடாது, அதான் ரூல்ஸு. வக்கீல் நேரடியாக அவன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு இதை வச்சு தான் அவன் மூவ் பண்ணணும். நேரடியாக இடத்துல ரவுடி மாதிரி இறங்கி நான் வக்கீலாக சும்மா பேருக்கு தான் நான் வக்கீல், மற்றவன் நான் ரவுடி தான் அந்த மாதிரி காட்டுறதுக்கு தான் அவன் வந்து எங்கள் இடத்தையும் பிடுங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கான். இப்போ இதோட விஷயம் முடிஞ்சு போயிடல. அந்த இடத்த அடாவடியாக வாங்கினவனும் பார்த்திங்கன்னா ஏதாவது சந்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் அவனுக்கு ஒரு மயம் இருக்கான். அவன் வெறும் 20 வயசு தான். அவன் பார்த்திங்கன்னா அவனும் வக்கீல் தான், அந்த படிப்பு தான் படிக்கிறான். அவன் வக்கீலு நல்ல படிப்பு தான், நீதியை நிலைநாட்டுற ஒரு படிப்பு தான். ஆனால் அதையே துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு வக்கீலை ரவுடி மாதிரி பண்ணிக்கிட்டு நான் தான் வாய் திறமை இருக்குல்ல எனக்கு, நான் எதையும் பார்ப்பேன், ரவுடிகளை வச்சு பார்ப்பேன், இல்லைன்னா நானே ரவுடியாக இறங்கி பண்ணுவேன், அந்த மாதிரி வாய் தாட்டியத்தில் நான் எதையும் பண்ணுவேன், அந்த மாதிரி 20 வயசுலேயே அவன் அருவா தூக்க இது பண்ண இந்த மாதிரி அதை கூட காணொலியாகவும் என்கிட்ட இருக்குது. நம்ம குறிப்பிட்ட எந்த வக்கீலையும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு இந்த வீடியோ எடுக்கலை. ஏன்னா எங்களோட சிவில் வழக்கை பார்க்குறதே ஒரு நல்ல வக்கீல் தான். அதனால் நம்ம எல்லா வக்கீலும் நம்ம தப்பு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி சில ரவுடி வக்கீல்னால தான் ஒட்டுமொத்த வக்கீல்களுக்கும் கெட்ட பேர். நீங்கள் ரவுடித்தனம் பண்ண வேணான்னு சொல்லலை, வக்கீல்ன்ற போர்வுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம்.
இதில் இவனுங்க வேறு வெள்ளை சட்டையா வெள்ளை வெளியேறின சட்டை வேறு போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டையை எதுக்கு போடுறது வக்கீலுங்க அண்டு பொய் சொல்லக்கூடாது நீதியை நிலநாட்டணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் வெள்ளை சட்டையை போடுறது. இதில் வெள்ளை சட்டை பேசுகிற பூராமல் இந்த மாதிரி ரவுடி குறிப்பிட்ட இந்த சில வக்கீல்கள் தான் நான் சொல்கிறேன், எல்லா வக்கீலுமே நான் சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி பொறுக்கி வக்கீல்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை சட்டை எதுக்குன்றேன். பிளாட்ஃபாரத்தில் அந்த பிச்சைக்காரன் போட்டிருப்பான்ல அந்த மாதிரி ஒரு அழுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உனக்கு கோர்ட்டுக்கு வரலாம்ல, இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். எல்லா வக்கீலும் நான் சொல்லலை, எல்லா நல்ல வக்கீலும் சொல்லலை, இந்த மாதிரி பொறுக்கி வக்கீல்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யாரோ என்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டோ யார்கிட்டையும் சொல்லி நான் அந்த மாதிரி வக்கீலை நான் சொல்லலை, என்னோடய வாழ்க்கையிலேயே இதை அனுபவப்பட்டு தான் நான் சொல்கிறேன். நன்றி.